ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சளி இருமலை போக்கக்கூடிய தூதுவளை ரசம் தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் கனவு பலன் ஆன்மீக சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்காக பதிவிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சளி இருமல் காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த தூதுவளை ரசம் தொடர்ந்து 2 நாள் வச்சு சாப்பிடுங்க. 3 நேரமும் இதை சூப்பு மாதிரி கூட குடிங்க. உங்களுக்கு சளியெல்லாம் கரைஞ்சி வாமிட் மூலியமாகவும் வந்துருங்க. சளி கரைஞ்சி நீங்கள் மோஷன் போகிறது மூலியமாகவும் வந்துடும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தூதுவளை அப்படின்னா சில பேத்துக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி முள்ளாக இருக்கிறது நீங்கள் கையில் ஒடிக்க முடியாது. நீங்கள் கத்திரிக்கோல் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இலையோடு இருக்கும். இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அந்த இலையை மட்டும் நான் தனியாக பொரித்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தனியாக பொரித்து வச்சுட்டேன் நான். இது முள் இருக்குங்க, அதனால் கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணி இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற குச்செல்லாம் நீங்கள் போட தேவையில்லை, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு 2-3 தடவை இந்த இலையை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த இலையை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், தண்ணியை வடிச்சிட்டு. நீங்கள் இதை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் முள்ளெல்லாம் அந்த இலையில கூட குட்டி குட்டி முள் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு என்னென்ன போடுறது அப்படிங்கிறத அரைக்கிறதுக்கு போடுறது என்னென்னு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம், ஓகேங்களா? ஜீரகம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஜீரகம் போட்டுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகு, நான் மிளகு 1 ஸ்பூன் அளவு போடுறேன். மிளகு 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டேன். அதையும் இதிலேயே வச்சிடலாம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு ரசம் வைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த இலை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட ஒரு 5 பூண்டு பல் மட்டும், ஒரு 4-5 பூண்டு பல் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது போடுங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இது ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை உளித்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு. நீங்கள் ரசத்தோடு இதை சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம இப்போது உளித்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் உளித்து வச்சுருக்கிறோம், இதை நம்ம சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதோட சேர்த்திக்கலாம். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த ரசம் ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போது இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இந்த மாதிரி பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி
நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அது ஹீட் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம உடலில் வந்து பார்த்திங்க ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிலச்சி இருக்குங்க. இதை வந்து எப்படி வந்து வாங்குறது, எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதை எப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். இப்போ வந்து நல்லா மண் சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கடுகு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்தளவு மட்டும் எடுத்துக்கலாம், போதும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க விடுவாங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசம் அப்படிங்கிறது போகும். ஏன்னா நம்ம இந்த தூதுவளையெல்லாம் பச்சையாக தானே அரைச்சி போட்டிருக்கோம். இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதில் பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நாங்கள் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஒன்றா ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துப்போம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நான் சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி தழை எடுத்து இப்போ ரசத்து மேலே இப்படி தூவிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான ஒரு தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி, இருமல், எது இருந்தாலும் இந்த ரசம் தொடர்ந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க.